குர்ஆனுடன் தொடர்புடைய அனைத்துமே சிறப்பானதாக மாறும். எப்படி என்று யோசித்துப் பாருங்கள். மாதங்களில் மிகச்சிறந்த மாதம் எது? ரமலான். ஆனால் ஏன்? ஏனெனில் குர்ஆன் அந்த மாதத்தில்தான் இறங்கியது. இரவுகளிலேயே மிகச்சிறந்த இரவு எது? லைலத்துல் கத்ர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஆனால் ஏன்? ஏனெனில் குர்ஆன் அந்த இரவில்தான் இறங்கியது. மலக்குமார்களிலேயே சிறந்த மலக்குமார் யார்? ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம். ஆனால் ஏன்? ஏனென்றால் அவர்கள்தான் குர்ஆனை வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தவர். நபிமார்களில் மிகச்சிறந்த நபி யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஏன்? ஏனென்றால் அவர்கள்தான் குர்ஆனைப் பெற அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராவார்கள். இறுதியாக, மக்களில் சிறந்தவர்கள் யார்? உங்களில் சிறந்தவர்கள் யார்? குர்ஆனை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்பிப்பவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புனித திருக்குர்ஆன் அது தொடும் அனைத்தையும் உயர்த்துகிறது. ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அதை படிக்கும்போதும் பிறருக்கு எத்தி வைக்கும்போதும் மரியாதை, மகத்துவம், அன்பு கூடுகிறது. குர்ஆனை நீங்கள் படிக்கும்போதும் அல்லது கேட்கும்போதும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் ஓதலை மேம்படுத்திக் கொள்கிறீர்கள். நீங்கள் ஒருவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் சதகா ஜாரியாவாக ஆகிவிடுகிறீர்கள். இதனால் இறப்பிற்குப் பிறகும் தொடர்ந்து வெகுமதியை அல்லாஹ்விடம் பெறுவாராக ஆகிவிடுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். கியாமத் நாள் வரும் வரை நன்மைகள். கற்பனை செய்து பாருங்கள். அல்லாஹ் மிகப் பெரியவன்.